ஒரு காட்டில் ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது. அந்த மரம் பல பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அடைக்கலம் கொடுத்து வந்தது. ஒரு கோடை காலத்தில் 2 வழிப்போக்கர்கள் வெயிலின் கொடுமை தாங்காமல் அந்த மரத்தின் அடியில் வந்து அமர்ந்தனர். மனிதர்களின் குணம். அவர்கள் இருவரும் மரத்தின் நிழலில் இளைப்பாறிவிட்டு அதன் மேல் கிளைகளை அண்ணாந்து பார்த்தனர். அவர்களில் ஒருவன் சொன்னான், இந்த மரம் எவ்வளவு பெரியது! ஆனால் இதில் உண்ணக்கூடிய கனிகள் கூட இல்லையே, இது ஒரு பயனற்ற மரம் என்றான் அலட்சியமாக. மற்றவனும் ஆமோதித்து, ஆமாம், வெறும் நிழலைத் தவிர இதனால் வேறு என்ன பயன், இது வெறும் விறகுக்குத்தான் உதவும் என்று கிண்டலாக பேசினான். மரத்தின் பதில். அவர்கள் பேசியதை கேட்ட மரம் மெல்லிய காற்றில் தன் இலைகளை அசைத்து அமைதியாக சொன்னது, நண்பர்களே, இப்போதேவா மறந்துவிட்டீர்கள்? தகிக்கும் வெயிலில் நீங்கள் மயங்கி விழப் பார்த்தபோது உங்களை அரவணைத்து காப்பாற்றியது இதே பயனற்ற நிழல்தான். ஒரு பொருள் உங்களுக்கு பலன் தரும்போது அது உயர்ந்து தெரிவதும், தேவை முடிந்தவுடன் அது வீணாகத் தெரிவதும் உங்கள் பார்வையிலிருக்கும் கோளாறு. அவர்கள் இருவரும் தங்களது நன்றியற்ற குணத்தை எண்ணி வெட்கி தலைகுனிந்தனர். நம்மில் பலர் ஒரு மனிதரோ அல்லது ஒரு பொருளோ நமக்கு தேவைப்படும் போது மட்டும் அதை பாராட்டுவோம். தேவை முடிந்தவுடன் அவர்களை மதிக்க தவறிவிடுகிறோம். நீதி. ஒருவரின் பயனை வைத்து மட்டும் அவரது மதிப்பை எடை போடாதீர்கள். செய்யும் சிறு உதவியும் நன்றியுணர்வும் மிக முக்கியமானது.